உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேர் ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், என்ன மிகப்பெரிய முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் நவ கிரகங்களுடைய செயல்பாடு, கோச்சார கிரகமான நவ கிரகங்களுடைய செயல்பாடு, இந்த நவ கிரகத்திலேயே ஒரு 4 கிரகங்களுடைய வலிமை இந்த செப்டம்பர் மாதத்தில் இருப்பதனால உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இந்த செப்டம்பர் மாதம் முதல் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பூஸ்ட் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா இது பொது பலன் தான், சுய ஜாதக ரீதியான எதிர்கால சம்மந்தப்பட்ட பலன் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த பொது பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்கள் லைஃப்பில் 20-30% அதனுடைய செயல்பாடை செயல்படுத்தும். ஓகேவா? சரி, இப்போ இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன வலிமையை கொடுக்க போகிறாங்க, இதில் எந்த கிரகம் 4 கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. வீடியோ முழுமையாக பாருங்கள். எந்த கிரகம், அந்த கிரகம் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கலாம், லக்னாதிபதியாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிகப்பெரிய ஃபேவரான கிரகமாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சாதகம் இல்லாத கிரகமாக கூட இருக்கலாம். எந்த கிரகம்ங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் 2026 கோச்சார கிரகங்களுடைய வலிமையும் 4 கிரகங்களுடைய அற்புதமான ஒரு வலிமையும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்முடைய மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் முன்னேறணும், நம்ம உழைப்பின் மூலமாக முன்னேறணும். நம்மளுடைய அதாவது சொன்னால் ஒரு இயல்பாகவே எவ்வளோ அடிமானாலும் பரவாயில்ல, எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அந்த இடத்துல ஒரு அந்தஸ்து வாங்கணும், நம்ம நேர்மையாக இருக்கணும், நம்ம கடின உழைப்பின் மூலமாக நம்மளுடைய அங்கீகாரத்தை பெறணும் அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களுடைய மிகப்பெரிய இலக்கு. இது சின்ன வயசுலேருந்தே உங்களுடைய மனசில் ஆழ் மனதில் பதிஞ்ச ஒரு இலக்காக இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிலையில் எது வந்தாலும் பார்த்துக்கலாம், இந்த விடு பார்த்துக்கலான்னு ஒரு ராசி சொல்கிறாங்கன்னா அது மேக்ஸிமம் மகர ராசிக்காரங்களுடைய வேர்ட்ஸாக இருக்கும். விடு பார்த்துக்கலாம் அப்படிம்பீங்க. ஸோ அதனால் எதையும் அவ்வளோ தூரம் உள்ளே புகுத்துறது கிடையாது. பிரச்சனைன்னா ஐயோ ஐயோ விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டால் மகரம் வெற்றி பெற போகுதுன்னு அர்த்தம். அதை நீ உள்வாங்கி பிரச்சனையை பற்றி யோசிக்க தான் உங்களுடைய மகர ராசிக்காரருடைய இயல்பான குணத்தை உடைச்சி உங்களை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட தன்மையில் இந்த வட்டம் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுது கிரகம், நிறைய முன்னேற்றங்கள். கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிற மகர ராசி கடன் பிரச்சனை வெளியே வர போகிறீங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்க மகர ராசிக்காரங்க சரியான வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. திருமணத்துக்காக வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வரன் கிடைக்கும். உங்களுக்கான வாழ்க்கை துணை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான துணை உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வட்டம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், குருவுடைய பார்வை இருக்கிறனால உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் குரு பார்க்காரு. நான் சொல்கிறப்போ தான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்காரு. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வில் பவர் ஆஃப் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். மகராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல வில் பவர். நீங்கள் யாருன்னு ப்ரூஃப் பண்ண போகிறீங்க. இப்போ ஏற்கனவே போன மாதம் எவ்வளோ ஒரு அப்டேட் ஆகிருப்பீங்க. உங்களுடைய பேரும் புகழும் அந்தஸ்தும் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய நிலைமையில் ஒரு ஃபைனலில் ஒரு மிஸ்டேக் ஆகிக்கும். அப்போ அந்த நிலையில் இந்த வட்டம் அதெல்லாம் கடந்து உங்களுடைய உண்மைத்தன்மையை இந்த கூட இருக்கக்கூடிய கூட்டாளிகள் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வேலையில் ஒரு அந்தஸ்து கிடைக்கும், உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கான பாராட்டு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயல்பாகவே உங்களுக்கு பிரபஞ்ச சக்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல். அந்தளவுக்கு கிரகத்துடைய வலிமை சூப்பராக இருக்குது. உங்களுடைய அடிப்படை தேவைகளை கூட நீங்கள் புரிஞ்சுக்கிறாமல் எவ்வளோ போராடிக்கிருக்கீங்க. ஸோ இப்போ உங்களுடைய அடிப்படை தேவையான எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இயக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. உங்களை விட்டு போன உறவு, உங்களை வேண்டாம், நீங்கள் ஆக மாட்டீங்க, நீங்கள் செட் ஆக மாட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை காயப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்திட்டு போன உறவு உங்களை தேடி வரும்.
தன்னுடைய தவறை உணரும். தன்னுடைய தான் மேலே உள்ள ஒரு குற்ற உணர்ச்சியை என்ன பண்ண போகிறாங்க, கேர் பண்ண போகிறாங்க. கேர் பண்ணி உங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, அதற்கான மன்னிப்பு கேட்கக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக ஏற்படுவதற்கான சூழ்நிலை உள்ளது. அதேபோல் வீடு கட்டணும்னு முயற்சி எடுக்கக்கூடிய மகராசிக்காரங்க வீடு கட்டுவீங்க. உங்களுக்கான வாய்ப்பு உருவாகும். அல்லது வீடு வாங்கணும் முயற்சி எடுத்திங்கன்னா அட்வான்ஸ் போடுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் கிரகத்துடைய வலிமை, அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்ததிபதியான சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவர் 10ஆம் இடத்துல அற்புதமாக உட்காந்துருக்கார். ஸோ அவர் 10ல் உட்காந்தனால உங்களுடைய தொழில்ஸ்தானம் முன்னேற்றம் அடையுது, காதல் வெற்றி பெறுது, இதெல்லாம் வந்து எக்ஸட்ரா எக்ஸட்ரான்னு சொல்லி போய்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு என்ன ஆகுது, கிரகத்துடைய தன்மை சூப்பராக இருக்குது. நீங்கள் அந்த போராட்டத்தை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னு சொல்லுங்கள். அந்தளவுக்கு உங்கள் லைஃபு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை நோக்கி போக போகுது. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்க போகுது. உங்களை மதிக்காத சூழ்நிலையில் உள்ள நபர்கள் கூட தன்னுடைய தவறை உணர்ந்து உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. அந்தளவுக்கு உங்கள் லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கக்கூடிய வாய்ப்பு. கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பராக இருக்க போது. அதேபோல் காதலித்து தான் திருமணம் பண்ணுவேன்னு ஒரு லட்சியத்தோடு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ் ஆகட்டும், 90 கிட்ஸ் ஆகட்டும், ஸோ எந்த கிட்ஸானா இருந்துருப்போங்க, உங்களுடைய காதலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரகத்துடைய தன்மையில் சூப்பராக இருக்குது. நேற்றைய கனவு இன்றைய சாதனைங்கிற மாதிரி தான். நீங்கள் எதை நோக்கி உங்களுடைய கனவை பிரதிபலிக்கிறீங்களோ அதனுடைய தன்மையை முழுமையாக அடையக்கூடிய வாய்ப்பு இந்த வட்டம் சூப்பராக இருக்குது. எல்லாராலையும் ஏமாற்றப்பட்ட மகர ராசி இந்த வட்டம் எல்லாராலையும் போற்றப்படக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியாக தனித்துவமாக இருப்பது என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விருச்சிக ராசி சொன்ன மாதிரி தான், உங்களுடைய முயற்சி என்ற ஸ்தானத்தில் ராசியின் அதிபதி இருக்கனால நீங்கள் என்ன விஷயத்துக்கு முயற்சி எடுக்கீங்களோ தயவுசெய்து அதை பற்றி சொல்லாமல், நீங்கள் வெளிப்படையாக இல்லாமல் எதையும் முடிச்சுட்டு சொன்னீங்கன்னா வெற்றி உங்களுக்கே என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக உங்களுடைய ராசிக்கான பொது பலன் பார்த்தாச்சு. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், இது வந்து கோச்சார கிரகங்கள் ரீதியான செப்டம்பர் மாத பொது பலனே, சுய ஜாதகம் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த பொது பலன் வந்து உங்களுடைய லைஃப்பில் கிட்டத்தட்ட 20-30% கிரக ரீதியாக மாற்றம் உண்டாகும் என்பது உண்மை. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது. இது ஏன் நடக்கலை, அது ஏன் நடக்கலை, இது ஏன் கிடைக்கல, இது ஏன் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ இப்போலாம் நிறைய விஷயங்களுக்கு கேள்விகளுக்கு விடை தெரியணும்னு ஆசைப்பட்டால் என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்களோ அதுக்கேற்றவாறு நேர காலங்களை உங்களுக்கு ஒதுக்கி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடியோ எல்லா ஊர், எல்லா மாநிலம், எல்லா நாடுகளுக்கும் போய்கிருக்கு. யூடியூப் சேனல் மூலமாக நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க நம்ம வீடியோவை, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, சரியா, எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்கிறத தயவுசெய்து கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. அப்போ ரீச் எந்த பக்கம் அதிகமாக வருதோ அதை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். அதற்கான விஷயங்களை நம்ம செயல்படுத்த முடியும். உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக என்ன பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கொடுங்க. அதே போல் உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு, நீங்கள் யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிங்களோ அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கு என்ன பண்ணுங்கள், நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி அவங்களும் என்ன பண்ணணும், இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை தெளிவாக பார்த்து எந்த விஷயம் பண்ணணும், என்ன விஷயம் பண்ணக்கூடாதுங்கிறத அவங்க என்ன பண்ணலாம், முழுமையாக புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கு கட்டாயமாக உங்களுடைய உதவி அவங்களுக்கும் தேவைப்படுது, எங்களுக்கும் தேவைப்படுது. ஸோ நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்களில் எந்த மாதிரி நடந்துக்கிருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. நல்ல விதமான கமெண்ட்ஸ் கொடுங்க. ஏன்னா உங்களை போன்ற நல்ல உறவுகள், உங்களுடைய உறவுகளே நம்மளுடைய கமெண்ட்ஸை படிக்கலாம். சரியா? ஸோ அதனால் நல்ல ஒரு அர்த்தமுள்ள கமெண்ட்ஸ் கொடுங்க. ஸோ அப்டேட் பண்ணுங்கள். நானும் உங்கள் கூடவே இருப்பேன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.